இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் இந்த மாதிரி வீடியோ போட்டு தான் லைக்ஸ் எல்லாம் அள்ளுறானுங்க. நமக்கு ஒரு லைக்கும் வர மாட்டேங்குது. இந்த வீடியோவை போட்டு லைக்ஸ் அள்ளிட வேண்டியதுதான். டைம் வேற 6 ஆகுது, இன்னும் கதிர காணோம். மணி 8 ஆகுது, இன்னும் இவன் வரல. சரி, ஃபோன் பண்ணலாம். தானா வீடியோ கால் பண்றா. நம்ம வேற இந்த ட்ரெஸ்ல இருக்கோமே. என்ன இவ போனே எடுக்க மாட்டேங்கிறா? ஹலோ, சொல்லுதானா? எங்கடா இருக்க? எப்பவும் 6 மணிக்கு வந்துருவ, மணி 8 ஆகுது, நீ இன்னும் ஆளை காணோம். சாரி தானா, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு அதான். அப்படியா? என்னடா இது, உனக்கு இப்படி வேர்த்து இருக்கு? இல்ல, குடோன்ல சிலிண்டர்லாம் கணக்கு எடுத்துட்டு இருந்தேன், அதான் வேர்த்துருச்சு போல. இங்க காத்து வேற இல்ல. வேற யாரையாவது பண்ண சொல்ல வேண்டியதானா? அப்புறம் உன் ட்ரெஸ் எல்லாம் கரையாயிடும். இல்ல இல்ல, அப்படிலாம் ஆக விட்டுருவேனா? டேய், இந்த ட்ரெஸ்ல நீ ஹீரோ மாதிரி இருக்க. அட போதானா நீ வேற. சரி சரி, எப்ப வருவ? தோ ஒரு நேரத்துல கிளம்பிடுவேன். வரும்போது அங்கனன் கடை பிரியாணி வாங்கிட்டு வரியா? ஏன், நீ சமைக்கலையா? நான் சமைச்சத சாப்பிட்டுட்டு எத்தனை நாளைக்கு தான் நீ கஷ்டப்படுவ? எனக்கே பிடிக்கல. இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்துரு. சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. மாயா, சொல்லு மாயா. தனா, வீட்ல தானே இருக்க? ஆமா. சரி தனா, கொஞ்ச நேரத்துல நானும் பெரியம்மாவும் அங்க வரோம். இங்கயா?
என்ன திடீர்னு இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல, ஒரு நல்ல விஷயம் தான். நாங்க வந்து சொல்றோம். சரி வாங்க. சரி பெரியம்மா, வாங்க போலாம். மாயா, அவருக்கு தெரிஞ்சா? வாங்க பெரியம்மா, வாங்க. ஐயோ, என்ன சத்தம் அது? அண்ணா 2 பிரியாணி பார்சல். சரிங்க தம்பி. தனா, அக்கா சொல்லுங்கக்கா. கொஞ்சம் குழம்பு இருந்தா கூட. என்னக்கா அன்னைக்கு நான் வைக்கிறதுல உப்பு காரம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப குழம்பு கேக்குறீங்க? உப்பு உரப்பெல்லாம் நான் போட்டுக்கிறேன். மத்தபடி உன் சமையல் நல்லா தான் இருக்கு. ஐயோ அக்கா, நான் இன்னைக்கு சமைக்கவே இல்ல. சமைக்கலையா? ஏன்? அவரை நான் வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்படியா? ம் சரி சரி, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. முதல்ல இவ போன் ஆஃப் பண்ணணும்.